என்ன முசானா இங்க உட்கார்ந்திருக்க? கால் வலிக்குதா? ஒண்ணும் இல்ல சரவணா, சும்மாதான். அது சரி, ஏன் இப்படி உன் முகம் வாடி இருக்குது? எனக்கு என் அம்மாவோட ஞாபகம் வந்துச்சு. எங்க சித்தி கிட்ட சொல்லிட்டு உங்க அம்மாவை போய் பார்த்துட்டு வாங்கண்ணா. உங்களை பார்த்தா அவங்களும் சந்தோஷப்படுவாங்கல்ல. என்னை பார்த்து சந்தோஷப்படுற நிலையிலையோ ஆறுதல் அடையிற நிலையிலையோ இப்ப அவங்க இல்ல சரவணா. என்னண்ணா சொல்றீங்க? ஆமா சரவணா, அவங்கள மாயாதேவி பிடிச்சிருக்கா. தன்னையே யாருன்னு தெரியாத மனநிலையில தான் இப்ப அவங்க இருக்காங்க. தான் புள்ள கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக என்ன பிடிக்க இருந்த மாயாதேவியை சந்திச்சு அவகிட்ட வரத்தை வாங்கி சித்திரவதுன்னு தெரிஞ்சே அந்த மாயாதேவிய தனக்குள்ள ஏத்துக்கிட்டாங்க. இப்ப அந்த மாயாதேவி எங்க அம்மா உடம்புக்குள்ள இருந்துகிட்டு எங்க அம்மாவை ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கு. அவங்க படுற அவஸ்தையை எல்லாம் பார்க்க சகிக்க முடியாம நான் வீட்டை விட்டே கிளம்பி வந்துட்டேன். உங்க சித்தி கிட்ட சொன்ன மாதிரி நான் பெரிய பணக்காரனும் இல்ல, வியாபாரம் செஞ்சு பணம் சம்பாதிக்கிறதுக்காகவும் நான் இங்க வரல. எங்க அம்மாவை அந்த மாயாதேவி கிட்ட இருந்து விடுவிக்க வழி தேடி போயிட்டு இருந்தப்பதான் வழியில நான் உன்னை சந்திச்சேன். எங்க அம்மாவை குணப்படுத்துறதுக்கு முன்னாடி எனக்கு சில கடமைகள் இங்க இருக்குங்கிறத உணர்ந்தேன். அதான் நான் உன் கூட இங்க தங்கிட்டேன். அதெல்லாம் சரிதான். உங்க அம்மாவை பிடிச்சது மாயாதேவி தானே உங்களுக்கு நல்லா தெரியுமா? நல்லா தெரியும். ஏன் கேக்குற? இல்லண்ணா, எங்க அம்மா ரொம்ப நல்லவங்க, யாருக்கும் கெடுதல் நினைக்க மாட்டாங்க. நீங்க சொல்றத நான் நம்ப மாட்டேன், நான் நம்பவே மாட்டேன். இல்ல சரவணா, அந்த மாயாதேவி தான் எங்க அம்மாவை பிடிச்சிட்டாங்கன்னு சொன்னனே தவிர உங்க அம்மா எங்க அம்மாக்கு கெடுதல் பண்ணாங்க நான் சொல்லலையே. என்ன விளையாடுறீங்களா? எங்க அம்மாவை யாருன்னு தெரியாம தான் நீங்க இவ்வளவு நாளா என் கூட பழகிட்டு இருந்தீங்களா? சரவணா, மாயாதேவி தான் எங்க அம்மா, ஜெகதாம்பிகா மகாமாயா. எங்க அம்மா மேல நீ இப்படி ஒரு பழிய சொன்ன பின்னாடி அதை அவங்கள விட்டே தான் உனக்கு தெளிவுபடுத்தணும். நீங்க எங்க அம்மா கிட்ட வாங்க. என்ன சரவணா? நீங்க இங்க எதுவும் பேச வேண்டாம், வாங்க. பாருமா, இந்த மூசா அண்ணன் நீ தான் என்னோட அம்மான்னு தெரியாம ஜெகதாம்பிகா மகாமாயி வேற மாயாதேவி வேறன்னு நினைச்சுக்கிட்டு நீ உங்க அம்மாவை பிடிச்சு கஷ்டப்படுத்துறன்னு என்கிட்டே சொல்றாரு. சொல்லுமா, மூசா நான் சொல்றது உண்மையா? நீ அவங்க அம்மாவை பிடிச்சிருக்கியா, கஷ்டப்படுத்துறியா? சொல்லுமா. மாயா அவங்கள விட்டு நீங்க நான் என்ன செய்யணும்? நேர் கிழக்கே நட. அம்மா என்ற குரல் உன்னை எங்கே பிடித்து நிறுத்துகிறதோ அங்கே அந்த குரல் உன் தன்னலமற்ற தாய்ப்பாச பிரச்சனைக்கு தீர்வாக அமையும். தாயே, ஜெகதாம்பிகா மகாமாயி நீயேதான் மாயாதேவின்னு உணராம நான் என் வேதனைக்கு மருந்து தேடிக்கிட்டு இருந்தேன். ஆனா நீ இதுதான் நான் தேடி வந்த இடம்னு எனக்கு தெரியாமலேயே என்னை இங்க தங்க வச்சுட்ட. என்னதான் இருந்தாலும் நான் தான். தெய்வமான நீதான். இனி நீ உத்தரவு கொடுக்கிற வரைக்கும் சரவணனை காப்பாத்துற என்னோட கடமை தொடரும். போமா,
நான் இவ்ளோ தூரம் பேசுறேன், உன் மேல இவர் பழி சொல்றாருன்னு துடிக்கிறேன். ஆனா நீ வழக்கம் போல எதுவும் பேச மாட்டேங்கிறியம்மா. அம்மா வாய் திறந்து எதுவும் பேச மாட்டேங்கிறாளே. நான் எங்க அம்மா ஜெகதாம்பிகா மகாமாயி நல்லவன் சொன்னதெல்லாம் பொய்யோன்னு நினைக்கிறியா மூசானா? இல்ல சரவணா, உங்க அம்மா ஜெகதாம்பிகா மகாமாயி நல்லவன் நான் உணர்ந்துட்டேன். ஆனா அவங்க என் அம்மாவை பிடிச்சது கூட ஏதோ எங்களோட விதி வசத்தாலம் தான் நினைக்கிறேன் சரவணா. என்னன்னா மறுபடியும் இப்படி சொல்றீங்க? விதியோ சதியோ எதுவா இருந்தாலும் நீங்க உங்க அம்மாவை பார்க்க முடியாம கஷ்டப்படுறதுக்கு எங்க அம்மா தானே காரணம். இல்ல சரவணா. இல்லண்ணா இருங்க. அம்மா, நான் இவ்ளோ தூரம் நீ நல்லவன்னு இவர்கிட்ட வாதாடிக்கிட்டு இருக்க. ஆனா நீ எதுவும் பேச மாட்டேங்கிறியம்மா. நீ மூசானாவோட அம்மாவை பிடிச்சியோ இல்லையோ அது எனக்கு தெரியாது. ஆனா நீ அவங்கள பிடிச்சிருக்கிறது உண்மையா இருந்தா உடனடியா அவங்கள விட்டு விலகணும், அவங்கள குணப்படுத்தி கொடுக்கணும். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். சரவணா, நிச்சயமா உங்க அம்மா உன் வேண்டுகோளுக்கு செவி சாய்ப்பாங்க. உடனடியா என்னோட அம்மாவை அவங்க குணப்படுத்திடுவாங்க. அந்த நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. வா சரவணா போலாம். நல்லதோ கெட்டதோ இப்போ மூசானா கூட உன்னை நம்புறாரு. நீ அவங்க அம்மாவை குணப்படுத்தி கொடுத்துரு, நான் வரேன். வாங்கண்ணா போலாம். வா. யாரோ வந்த மாதிரி இருந்துச்சுலனா? ஆமா, ஆனா யாரையுமே காணோம். ஏய் சுதா, இங்க என்ன பண்ற? உன்னை தேடித்தான் வந்தேன். ஏன்? மாவரைக்க போகணுமா? மூசானு கடையை பார்த்துக்க சொல்லிட்டு அம்மா உன்னை கூட்டிட்டு வர சொன்னாங்க. வா போலாம். மூசானா, நீங்க கடைக்கு போங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். சரி வாமா. என்ன சுந்தரவள்ளி என்னைக்கு இல்லாத திருநாளா இன்னைக்கு சரவணனை கூப்பிட்டு அனுப்பியிருக்கா? பழம் வைக்காம விட மாட்டாளே, என்னவா இருக்கும்? என்ன இது? சரவணனை கூட்டிட்டு போன சுதா இங்க இருந்து வரா? அப்போ சரவணனை கூட்டிட்டு போனது என்னம்மா சுதா? எங்க இருந்து வர? என் ஃப்ரெண்ட்ஸ் கூட புளியந்தோப்புல விளையாடிட்டு வரேன். அப்போ சுதா உருவத்துல சரவணனை கூட்டிட்டு போனது யாரு? என்ன பழமிக்காம ஊர் சுத்திட்டு இருக்கீங்க? ஆமா, அண்ணே எங்க? எனக்கு கொஞ்சம் வேலை இருந்ததா, அதான் அண்ணனை கடையை பார்த்துக்க சொல்லிட்டு நான் இங்க வந்தேன். நீ வீட்டுக்கு போ சுதா, நான் பழத்தை வித்துட்டு அண்ணனோட வீட்டுக்கு வரேன். சரி, நான் வரேன்டே. அப்ப சரவணனை சுதா உருவத்துல வந்து கூட்டிட்டு போனது அந்த மாந்திரிக கிழவியா தான் இருக்கும். ஏய் சுதா, என்ன நீ வீட்டுக்கு தெரு வழியா போகாம இப்படி காடு வழியா கூட்டிட்டு போயிட்டு இருக்க? இந்த வழியா போனா சீக்கிரமா வீட்டுக்கு போயிடலாம், அதான். நான் உன்னோட பெரியவன். இந்த ஊருக்குள்ள எனக்கு தெரியாத வழியா உனக்கு அப்படி தெரிஞ்சிட போது. தெரு வழியை விட இந்த வழி தூரம். சரி, தூரமோ பக்கமோ பாதி வழி வந்தாச்சுல்ல, பேசாம வா. சுடலையம்மா, என்ன முசானா, நீங்களும் எங்க பின்னாடியே வரீங்க? கடைக்கு போகலையா? வழியில சித்திய பார்த்தேன். இன்னைக்கு மாவரைக்க வேண்டாமா,
உன்னை கடைய பாத்துக்க சொல்லிட்டு சுதாவை கூட்டிக்கிட்டு என்ன வீட்டுக்கு வர சொன்னாங்க. அதான் வந்தேன். அப்படியா? ஆமா. சரி, நீ கடைக்கு போ. நான் சுதாவை கூட்டிட்டு போய் வீட்டுல விட்டுட்டு அப்புறமா வரேன். இல்ல, அண்ணன் கூடயே போறேன். மூசா கூட அண்ணன் தான். அம்மா மூசா அண்ணன் தானே கூட்டிட்டு வர சொல்லிருக்காங்க. நீ அவரு கூடயே போ. சரி, நான் கடைக்கு போறேன். நீங்க சுதா வீட்டுல விட்டுட்டு சீக்கிரமா வந்துருங்க. என்ன பாக்குற? அதான் கண்டுபிடிச்சிட்டேனே சுடலையம்மா. வெளியில வா. சண்டாளா, என் திட்டத்தை கெடுத்துட்டியே. யாரா நீ? சின்ன பொடியே, உனக்கு எப்படி என்ன கண்டுபிடிக்கிற சக்தி வந்துச்சு? எப்படி வந்துச்சு, ஏன் வந்துச்சு, நான் யாருங்கிறதெல்லாம் இருக்கட்டும். நீ சரவணனை விட்டுரு. அதுதான் உனக்கு நல்லது. நான் சரவணனை விட்டுருமா? அத சொல்ல நீ யாரா? நான் யார் தெரியுமா? என் சக்தி என்ன தெரியுமா? உன்னை யாருன்னு சொல்றதுக்கு முன்னாடி சரவண யாருன்னு நீ தெரிஞ்சுக்கோ. அவன் என்ன அரபு நாட்டு அரசகுமாரனா? இந்த ஜகத்தை ஆள்ற ஜெகதாம்பிகையோட குமாரன். அந்த தெய்வத்தோட நேரடி கண்காணிப்புக்கு உட்பட்டவன். அவளோட பாசத்தாலையும் நேசத்தாலையும் வளர்றவன். அவனுக்கு ஒண்ணுன்னா அத பாத்துக்கிட்டு அவ சும்மா இருக்க மாட்டா. ஒரு பிரளயத்தையே உருவாக்கிடுவா. உன் எண்ணத்தை மாத்திக்கிட்டு உன் வழியில போக பாரு. நான் என் வழியில தான் போறேன். நீதான் தேவையில்லாம என் வழியில குறுக்க வந்திருக்க. நானும் அம்மனுடைய பக்ததான். அந்த ஜெகதாம்பிகையை நான் பாத்துக்கிறேன். நீ உன் வேலையை பார்த்துட்டு போடா. இத பார், உன்கிட்ட இருந்து சரவணனை காப்பாத்துறது தான் என்னோட வேலை. அதுக்காகத்தான் நான் இங்க வந்திருக்கேன். நான் அம்மனையே பாத்துக்கிறேன்னு சொல்றேன். நீ என்னமோ சரவணனை பாத்துக்கிறேன், அவனை காப்பாத்துறேன்னு சொல்றியே. என்னடா? வர்ற பௌர்ணமி அன்னைக்கு இந்த தாயில்லா தலைச்சம் பிள்ளை சரவணனை வனபத்திர காளிக்கு பலி கொடுத்து அவளை எனக்குள் அடக்கி இந்த உலகத்தை என் காலடியில கொண்டு வரல நான் சுடலையம்மா இல்ல. ஒருவேளை என்னால ஒன்ன தடுக்க முடியாம போனாலும் அந்த அம்மன் அவ புள்ளைய பலி கொடுக்க நினைக்கிற ஒன்ன பஸ்பமாக்காம விட மாட்டான். யாரு யார பஸ்பமாக்க போறாங்கறத பொறுத்திருந்து பாருடா. பார்க்க தானே போறேன். வரேன். எலும்பெல்லாம் கலந்து போச்சே. முடியலையே. அப்பா, இன்னும் எவ்வளவு தூரம் போகணுமா? ஏஜமா, என்னால முடியல ஏஜமா. ஏதாவது பேசுன கீழே போட்டு மிதிச்சே கொன்னிடுவேன் உன்னை. நீங்க தேவையில்லாம என் மேல கோவப்படுறீங்க. நான் என்ன பண்ணேன்? அந்த கர்மம் முடிச்ச கசகசாவை தூக்கவா முடியுது? இருந்தாலும் நம்ம காரியம் நடக்கணுமேங்கிறதுக்காக தூக்குறதுக்கு முயற்சி பண்ணேன். அதை பாராட்டுறதை விட்டு என்னை திட்டுறீங்களே, இதெல்லாம் நல்லா இல்ல. ஆமா, என்னையே எதிர்த்து பேசுறியா? பாட்டனார் வந்து சேரட்டும், அப்புறம் உன்னை வச்சுக்கிறேன் மாவனா. சரி சரி, மந்திரத்தால படையில வர வைங்க. கசகசா சாப்பிட்டு வரட்டும். உண்டவே, போன தடவை படையல் வச்சதுக்கு நான் என்ன சோத்துக்கு ஏங்குறவனான்னு கசகசா கோவிச்சதை மறந்துட்டியா? ஆமால, ஒருவேளை அதுக்கு தோப்பு கர்ணம் போட்டாதான் பிடிக்கும் போல இருக்கு. பேசாம தோப்பு கர்ணம் போடுவோமா? ஆமா, சரி, காத கொடு. சரியா போடுறா.
108 போட்டாச்சு. இதுக்கு மேல நானே ஒழுங்கா போகணும்னு நினைச்சாலும் என் உடம்பு ஒத்துழைக்காது. ஆமா, இவ்வளவு தோப்பு கரணம் போட்டும் கசகசா வரலையே, ஏன்? ஒருவேளை ஆயிரக்கணக்கான தோப்பு கரணம் போட்டா தான் வருவானா அட என்ன? முட்டாளே, அத நீயே ஏன்டா ஏத்தி விடுற? அது வேற எதையோ எதிர்பார்க்குது போல இருக்கு. என்ன எதிர்பார்த்தாலும் சரி, போட்டது போட்டாச்சு. இன்னொரு 2 போட்டு ரவுண்டா 110 ஆக்கிடலாம். வாங்க. நீ திருந்தவே மாட்ட. வா. டேய் மடச்சாம்பிராணிகளா, நிறுத்துங்கடா. போக்கத்த பசங்களா, நீங்களா வருவீங்க, படையல் வைப்பீங்க, இல்ல தோப்பு கரணம் போடுவீங்க. உடனே நான் வந்துடணுமாடா? அதுதானே வழக்கமா நடக்கிறது. இன்னைக்கு அதுல ஏதாவது மாற்றம் கிட்ட இருக்குதா? என்ன தூக்கி கீழே போட்டதும் இல்லாம என்ன அங்கேயே விட்டுட்டு எனக்கு முன்னாடி இங்க வந்து தோப்பு கரணம் போடுறீங்களா? நீ அங்கேவா இருந்த? ஆமா. கண்ணுக்கே தெரியவே இல்லையப்பா. நான் மறைஞ்சிடுவேன் தான் சொன்னேன், மறுபடியும் மரத்துக்கு போயிடுவேன்னு சொன்னேனா? அப்போ இவ்வளவு நேரம் நாங்க தோப்பு கரணம் போட்டத நீ பார்க்கவே இல்லையா? இல்ல, 108 தோப்பு கரணம் போட்டோம்னு நீங்க பேசினதான் கேட்டேன். அப்படின்னா மறுபடியும் ஆரம்பத்துல இருந்து தோப்பு கரணம் போடணுமா? நீங்க தோப்பு கரணம் போட்டாலும் நான் வரமாட்டேன்.